புதுசாக அந்த கண்ட்ரோலர் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால் அவனே சொல்லட்டும். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எதுக்குடா வாங்கினா? கேம் விளையாடதான். இது எலிமருந்து சீட், இதெல்லாம் வேணாம் நம்ம. அதான தேவைப்படும். நீங்க மற்றதுல கூட எலிமருந்து சீட்டை தூக்கி போட்டுடலாம். ஆனா அதுல வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல தான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மள கூடவே வந்து வாரண்டி கார்டு வந்து இருக்கு. இதுல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து வந்து டைப் சி கேபிள், முக்கியமா வந்து டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்றது? ஏன்டா வாங்கினா? இதை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து PS5யோட கண்ட்ரோலர் டிசைன் வந்து பிடிக்கும். அது வந்து ஒயிட் கலர்ல ஒண்ணுமே இல்லை. அதை நான் எடிட்டிங்ல போட்டுக்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி ஸ்லிம்மா சூப்பராக இருக்கும். அதை விடுவேன். இது வந்து PS4ஓடது. இது கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருக்கும். அதுவே PS5ஓடது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லிம்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலோட அந்த அனலாக் டிசைன் வந்து பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அனலாக்கு. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கண்ட்ரோலர் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இது கிடச்சிது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை போடுறேன். இல்லை இது வந்து அனலாக் எக்ஸ்பாக்ஸ் மாதிரி இங்கே இருக்கும். அதே டைம் பிளே ஸ்டேஷன் மாதிரி டிஸ்பிளேவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை வாங்கினது. ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணுவோம். சரி, மீதியை நீயே சொல்லி. இந்த பட்டன் நம்ம லாங் பேஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிடும். இந்த ஆன் ஆகிடுச்சு. PS5 கிடையாது, PS4க்கு தான். நல்லா இருக்கா? இது ஆண்ட் eSportsன்ற கம்பெனியோட GP400 அப்படின்ற மாடல் கண்ட்ரோலர். இது மொத்தம் 5 விதமான டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னா PS3, PS4, அடுத்து நிண்டெண்டோ, அடுத்து முக்கியமாக கம்ப்யூட்டருக்கு, அடுத்து ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுலேயும் சப்போர்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணணும். அதுக்கு இது வந்து ஷேர் பட்டன், இது வந்து அந்த PS பட்டன், இது எல்லாத்துலேயுமே இருக்கும். இதை கண்டு நம்ம ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா அதில் ப்ளூடூத் ஆன் ஆகிடும். இந்த இங்கே வந்து பிளிங்க் ஆகுதா? இப்போ ப்ளூடூத்தில் போனால் வயர்லெஸ் கண்ட்ரோலர்னு காமிக்குது. இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம். இதில் கனெக்டிவிட்டிக்கு வந்து நம்மளுக்கு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்பில்டாகவே வந்து ப்ளூடூத் இருக்கும். செகண்ட் வந்து டாங்கிள். அடுத்து 3வது வந்து USB கேபிள். நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம போட்டதுமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கேபிளை மட்டும் பட்டினா போதும். என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவு. அடுத்து நம்ம டாங்கிள் மூலமா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம டைரக்டா PC USB போர்டில் கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்டர்னல் கனெக்டர் வச்சுருக்கோம், அதுலேயும் கனெக்ட் பண்ணலாம். இதை கனெக்ட் பண்ணோம்னா லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து லைட்டு பிளிங்க் ஆகும் ஸ்பீடாக. இப்போ நம்ம கண்ட்ரோலில் இந்த பட்டனையும் இதையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆச்சுன்னா இங்கே லைட்டு பிளிங்க் ஆகுது, ஸ்டாப் ஆகிடும். அதே டைமில் வந்து இங்கே வந்து லைட்டு வந்து ஃபுல்லாக எரியும். நம்ம இந்த RGB லைட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனையும் இந்த ரைட் சைடு அன்லாக் பட்டனையும் ஒரே டைமில் சேமாக ப்ரெஸ் பண்ணணும். இங்கே கீழே கை இருக்கா, இந்த இடத்துல இந்த பட்டனை இதே சேமாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லைட்டு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம விளாண்டு பார்ப்போம்.
என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இந்த கேம் வந்து நான் விளாண்டது இல்லை, அதனால உடனே வந்து என்னை பொறுத்து இல்லையாங்க. நம்ம வேணா ஜிடிஎம் கேம் இல்லைன்னா ரேசிங் கேம் இதெல்லாம் விளாண்டு பார்ப்போம். இந்த ஆங்கிள் மூலியமாக கனெக்ட் பண்ணியாச்சு, யூஎஸ்பி கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசியாக எப்படி ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். வழக்கம் போல் இந்த பட்டன், இந்த ஷேக் பட்டனையும் இந்த P4ன்ற பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம சிஸ்டமில் வந்து இங்கே சிஸ்டமில் ப்ளூடூத் டிவைஸில் வந்துட்டு ஆட் டிவைஸ் கொடுத்து ப்ளூடூத்துக்குள்ளே போனோம். இந்த வயர்லெஸ் கண்ட்ரோல் வந்துருச்சு. இதில் கிளிக் பண்ணோம்னாலே போதும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம எப்படி ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணும் போது நம்ம கேபிள் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணணும். இதில் டைப் சி கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு அதை மாட்டிக்குவோம். அடுத்து இந்த பக்கம் ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ அதை நடுவில் உள்ள P4ன்ற பட்டனை மட்டும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், ப்ளே ஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஜாய்ஸ்டிக் வந்து ப்ளே ஸ்டேஷனோட சிங்க் ஆகிடுச்சு. இதில் ஹைலைட்டே அந்த கண்ட்ரோலரோட RGB லைட்டிங் தான், பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் என்னோட கேமிங் கலெக்ஷன்ஸ். லாஸ்ட் ஆஃப் அஸ் 2, ஆர்டிஆக் 2, கோஸ்ட் ஆஃப் டுசிமா, ஹாரி பாட்டர், அடுத்து ஹரிசான் ஜீரோ டான், ஸ்பைடர்மேன், ஸ்லீப்பிங் டாக்ஸ், ஹெல்பிளேடு, பிளேக் டேல், ஃபைனல் ஃபேண்டசி, இன்ஃபேமஸ் செகண்ட் சன், விச்சர் 3, மேட் மேக்ஸ், அப்புறம் எல்லாரோட ஃபேவரட்டான GTA 5. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் யூஎஸ்பி கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து டைப் சி கேபிளை கழட்டி விட்டோம்னா நம்ம எப்பவும் போல் வயர்லெஸ் கண்ட்ரோலுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சு. இப்போ GTA விளாண்டு பார்ப்போம். கார் எங்கே திரும்ப எங்கிட்ட இருக்குங்க, அந்த கேரேஜுக்குள்ளே போனால் அவங்க வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம அது பண்ணலாம். முன்னாடி பார்த்தா பயங்கரமான காரணமாக இருக்கு. அப்படிதான் இருக்கணும், ஏன்னா பிளக் ஆகிடும். காப்பி வச்சு விட்டுருவாங்க. கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க.